ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டே டு டே சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொங்கு ஸ்டைலில் வந்து சிக்கன் சிந்தாமணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பண்ணலாம். மோஸ்ட்லி இது வந்து ஈரோடு கோயம்புத்தூர் சைடில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 100 ml வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 100 ml நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். நான் இந்த டிஷ் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 200 grams சின்ன வெங்காயம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இல்லை டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயம் வந்து போடுங்க. சின்ன வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக வரும். நல்லா இதை வதக்கிக்கலாம். இந்தளவு வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 12 வரமிளகா போட்டிருக்கோம். கிராம் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் இருக்கும். இதை போட்டுக்கலாம். வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டு நல்லா பரட்டிட்டோம். இப்போ நம்ம தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கு வந்து நம்ம சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி அந்த நம்ம போட்டிருந்த சின்ன வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் அப்படியே நல்லா கேரமலைஸ் ஆகி அந்த கறியோடு சேர்ந்து பரண்டு வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வேக வைக்கலாம் மூடி போட்டு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு வெந்திருக்குன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்குன்னு. தண்ணி வந்து ஓரளவுக்கு வற்றிருச்சு. நீ இதுக்கு மேலே வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வைப்போம். அப்போ தான் நம்ம அது நல்லா வெந்து பரண்டு வரும். இது ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் அது வேகும். அப்போ தான் வந்து கலர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து எல்லோ கலரில் இருக்கா, இது நல்லா வெந்தாகும்போது தான் இந்த மிளகாயெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த முழுசாக இருக்க மிளகாயெல்லாம் நல்லா மசிஞ்சு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நமக்கு வந்து கிடைக்கும். இதை மூடி போட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம்.
இப்போ 20 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா அந்த மெல்ட் ஆகிருக்கும் இல்லையா, வெங்காயம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிளகா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்கவே கலரே வந்து சூப்பராக இருக்குது. இதில் எந்த விதமான ஒரு கலர் பவுடர், சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. சிக்கனும் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. ஆயில் நல்லா நம்மளுக்கு வந்து டைல்யூட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டேஸ்டியான கொங்கு நாடு ஸ்டைல் சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டிங் ரெடி பண்ணியாச்சு. காரசாரமான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக வரும். எப்படி டேஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.